அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அருண். 99 வந்து ஸ்வஸ்திகாவில் ஃபஸ்ட்டு நான் சேர்ந்தேன். செம்ம மழை அன்னைக்கு, நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை அந்த டைமு. அப்போ எனக்கு கண்டுபிடிக்க முடியல இடம் எங்கன்ட்டு. தில்லைநகர் செகண்ட் கிராஸில் ஒரு 2வது மாடியில் இருந்தது, 3rd ஃப்ளோரில் இருந்தது. அப்போ அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சி, அப்போ நரசிம்மன் தாத்தான்னு ஒரு தாத்தா இருந்தார். அவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு என்னை வந்துட்டு நீங்கள் திங்கக்கிழமை வாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து அதை ஜாயின் பண்ணேன். ஸ்டில் எனக்கு அது ஞாபகம் இருக்குது. நல்ல மழை, ஃபுல்லாக மழையில் நனைச்சிட்டு தான் வந்தேன். ஸோ அதிலேருந்து ஆல்மோஸ்ட் 99 ஒரு 2003 வரைக்கும் 4 இயர்ஸ் வந்து நான் ஸ்வஸ்திகா கூடயே ட்ராவல் பண்ணேன். நான் வந்து டியூஷனுக்காக தான் வந்தேன். ஸோ இப்போ வந்து ஸ்வஸ்திகா ஸ்கூல் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் இல்லையா, அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். அப்போ வந்து ஸ்வஸ்திகா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சென்டர். இந்த பேர் தெரியுமா உங்களுக்கு? ஸ்வஸ்திகா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சென்டர் உங்களுக்கு மட்டும் தெரியும். ஓகே. ஸோ ஒரு 98 செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சென்டர்னு முதல்ல பேர் வைக்கிறதுக்கே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும் இல்லையா? சிம்பிளாக வந்து ஸ்வஸ்திகா டியூஷன் சென்டர் அப்படின்னு போட்டால் கடன்னு மக்கள் வந்து சேர்ந்துருவாங்க. ஆனால் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சென்டர் அப்படின்னா இது வந்து ஓவராலாக ஹோலிஸ்டிக்காக கவர் பண்ணுற மாதிரி. டியூஷன், ஃபைன் ஆர்ட்ஸ், ட்ராயிங், ஸ்போக்கன் இங்கிலீஷ், குக்கரி கிளாஸ் இருந்தது ஒரு காலத்தில், டெய்லரிங். ஸோ இது ஆக்சுவலி வந்து இவால்வ் ஆகி வந்திருக்கு. இவால்வ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக இவால்வ் ஆகி வந்தது. ஃபஸ்ட்டு ஆனுவல் டேயில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் நாங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணோம். நானும் என் ஃப்ரெண்டு சுகீந்திரன் 2 பேர் இருப்போம். அப்போ வந்து அருண் சுகீந்திரன் அப்படின்ற அந்த பேர் வந்து பயங்கர ஃபேமஸ். என்னன்ட்டு ஃபஸ்ட்டு ஆனுவல் டேயோட ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸு, ஃபஸ்ட்டு சாங் செலக்ட் பண்ணி ஒரு மொட்டை மாடியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தது நாங்கள் தான். எங்களுக்கு வந்து ஃப்ரெண்டு ரத்ன பிரகாஷ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் கோரியோகிராஃபி பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு அப்படியே கடந்து வரும்போது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு அனுபவம் பார்த்தோம் இல்லையா, ஜாம்பவான்கள் வாசித்தாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அனுபவம் பகிர்ந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன தான் வீடியோவில் பார்த்தாலும் சரி, வேறு ஒரு கேள்விப்பட்டாலும், ஒரு சினிமாவில் பார்த்தாலும், இந்த அந்த ஒரு புல்லரிப்பு, ஒரு கூஸ் பம் மூமெண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அது உங்களால் அதை அனுபவிக்கவே முடியாது. சார் சொன்னார் ஆன்ட்டி வந்து பயங்கர சாஃப்ட் அப்படின்னு. ஆன்ட்டியை நாங்கள் ரஃப்பாகவும் பார்த்துருக்கோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு பையன் வந்துட்டு அப்போ ஸ்வஸ்திகாவில் வந்து ஒரு சின்ன ஸ்டேஷ்னரி இருக்கும், அதுலேருந்து திருடுறேன்னு சொல்லிட்டு அவனை வச்சா அடி வெளுத்தாங்க. ஒரு நாள் நாங்கள் அப்படியே வெளியில் நின்று அப்படியே எங்களுக்கெல்லாம் அப்படியே பயம், ஆன்ட்டி அடிக்கிறாங்க அப்படின்ட்டு. பட் ஸ்டில் வந்து ஆன்ட்டி வந்து என்றைக்குமே அந்த தாயுள்ள இருக்கும். ஆனால் அங்கிளை பார்த்தா எங்களுக்கு எப்பொழுதும் பயம். அப்போ வந்து எப்பொழுதுமே பிஸி தான் அங்கிள் வந்து பயங்கர பிஸி. கிளிஃப் இன்ஜினியரிங், அப்புறம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்வால்மெண்ட்டோடு இருப்பார். ஆனால் அங்கிள் வராரு அப்படின்னா எங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளேருந்து அது என்னமோ தெரில, ஏதோ ஸ்கூல் பிரின்சிபலாக பார்த்த மாதிரி ஒரு பயம் உள்ளுக்குள்ளேருந்து கிளம்பி வரும். பட் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கிள் வந்துட்டு பசங்களாக அப்படியே ஜாலியாக பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த மூமெண்ட்டு. ஸோ இது வந்து இந்த ஆனுவல் டேயில் வந்துட்டு கலந்துக்கிறது வந்துட்டு ஆன்ட்டி என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. நல்லவேளை அது நாளைக்கு தான் அந்த ஃபங்க்ஷன். எனக்கு எப்படியாச்சும் இது வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அவங்க வேறு ஒரு விஷயத்தில் ஹெல்டப் ஆகிட்டாங்க. ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங் உங்களால் வந்து கண்டிப்பாக மறக்கவே முடியாது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. வெறும் நாங்கள் வந்து ஸ்வஸ்திகா ஃபங்க்ஷன் மட்டும் பண்ணதில்லை, ரோட்டரிக்காக போய் டான்ஸ் பண்ணியிருக்கோம். ரோட்டரிக்காக போய் மதுரைக்கு போய் மதுரையில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். அப்புறம் இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். வெளியில் ஹியூமர் கிளப்புக்காக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம், ஹியூமர் கிளப். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இப்போ நினச்சி பார்க்கும்போது அது வந்து சச் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட்டாக இருக்குது. ஒன்ஸ் நம்ம ஒரு வேலைக்குன்னு போயிட்டோம், ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இதுக்கான நேரங்கள் வந்து நம்மளுக்கு ஒதுக்குறது ரொம்ப கம்மி. இப்போ எனக்கு திரும்பவும் இதெல்லாம் பார்த்தோன்னே என்னோடய பழைய கிட்டாரை வந்து எப்படியாச்சும் தூசி தட்டி எடுத்து திரும்பவும் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த அங்கிளுக்கும் ஆன்ட்டிக்கு ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி இங்கே வந்து வருகை புரிந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஜாம்பவான்களுக்கு வந்துட்டு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். மேலும் பேரண்ட்ஸ் வந்துட்டு கீப் சப்போர்ட்டிங். ஸோ எங்கள் வீட்லேயும் பசங்களை இதுதான் சொல்கிறது, ஸ்க்ரீன் டைமை எவ்வளோ குறைக்க முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் அவங்கள எங்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லாங் டைம் எங்கேஜ்மெண்ட். ஷார்ட்ஸ்லாம் இந்த 15 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் இல்லாமல் நீ சினிமா பார்க்குறதுனா கூட பாரு. நான் வந்து என்றைக்கும் சினிமா ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போட்டு காட்டுறது. தயவு செஞ்சு இந்த ஷார்ட்டான வீடியோஸ் பார்க்காதீங்க.
அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம். ஏன்னா அது வந்து இமிடியேட் கிராட்டிஃபிகேஷன், அந்த டோப்பமைன் கிக் அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ நான் இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன், இன்னொரு ஒரு ப்ரோக்ராமில் இன்னொரு லாங் டைம் இருந்தது அப்படின்னா, இது எப்படி வந்துட்டு நம்ம சொசைட்டியை வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நான் வந்துட்டு டே டு டே வந்துட்டு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தில் இன்வால்வ் ஆகிருக்கிறனால டே டு டே நிறையா இந்த சேஞ்ச் ஆஃப் சொசைட்டியை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றி நம்ம இங்கே பேசணும் அப்படின்னா அந்த ஒரு ஜாலியான மைண்ட் செட்டே போயிடும். அதுக்கப்புறம் பசங்களும் வந்துட்டு இந்த அங்கிள் பூமர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இன்னொரு பிளாட்ஃபார்ம் எனக்கு கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. நம்ம இன்னும் சூப்பராக நிறைய விஷயங்கள் பேசலாம். எஸ்பெஷலி வந்துட்டு எனக்கு பேரண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா ஐ திங்க் தட் ஷுட் பி வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ. எனக்கு பூங்குழலி அக்காவை ஞாபகம் இருக்குது. அவங்க தானே வந்திருந்தாங்க. நான் ஆக்சுவலி டியூஷன் சேர்ந்தப்போ அவங்க கொஞ்ச நாள் அங்கே படித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளியூர் போயிட்டாங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.